ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்ஹெச் ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சாம்பார் பொடி தான் ரெடி பண்ணியிருக்கேன். நம்ம வீட்லேயே வறுத்து அரைச்ச பொடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், எந்த வகை காய் வேணாலும் நீங்கள் சேர்த்து சாம்பார் பொடி சேர்த்து சாம்பார் வச்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சாம்பார் பொடி ரெடி பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சாம்பார் பொடி ரெடி பண்ணிடலாம். பாத்திரம் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், 60 கிராம் தனியா, இங்கே பாருங்கள், ஒரு 80 கிராம் இருக்கும். வரமிளகாய், இது கூடவே 3 டீஸ்பூன் துவரம்பருப்பு, சீரகம் 2 டீஸ்பூன், மிளகு 2 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 2 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 2 டீஸ்பூன், துவரம்பருப்பு 3 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 2, வெந்தயம் 1/2 டீஸ்பூன். எல்லாமே ஒன்று சேர்த்து சவரை வதக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக இருக்குதுன்றதால எல்லாம் ஒன்று சேர்த்துட்டேன். நம்ம அதிகமாக சேர்க்கும்போது தனித்தனியாக சேர்த்து வறுத்துடலாம். தீ குறைவாக வச்சு தான் நல்லா வறுக்கணும். இங்கே பாருங்கள், நல்லா செவந்துடுது, நெடியும் ஏறுது. வரமிளகாய் இல்லையா, ரொம்ப நல்லா செவக்க வறுத்துக்கிட்டோன்னா கலர் மாறிடும். மிளகாய் சூடாக இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த கலர் இருந்தால் போதும். மிளகாலாம் நல்லபடி செவந்து வந்துடுது. ஜீரகமெல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இதை அப்படியே பாத்திரத்தில் மாற்றிடலாம். இந்த சூட்லேயே கொஞ்சம் நல்லா கொஞ்சம் சவறு வதங்கட்டும். வேறு பாத்திரத்தில் மாற்றிடுங்க. நல்லா கலச்சி விடுங்க, ஆறட்டும். இங்கே பாருங்கள், ஒரு 2 டீஸ்பூன் கடுகு. இங்கே பாருங்கள், வெடிக்க ஆரம்பிச்சிடும். பாத்திரத்தில் மாற்றிடலாம். நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அப்படியே சேர்த்துருங்க. இங்கே பாருங்கள், இந்த சூட்லேயே ஒரு சின்ன துண்டு பெருங்காயம். தீ குறைவாக வச்சுடுங்க. பாருங்கள், பெருங்காயம் தட்டி சேர்க்க சொன்னோம், சரியாக இருக்குது. இப்போ அப்படியே பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இவ்வளோ பெருங்காய கட்டி போட்டால் போதும். தாளிக்கும் போது கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்தா நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், 4 கொத்து கருவேப்பிலை, கொஞ்சம் நல்ல மணத்துக்கு தான். இங்கே பாருங்கள், நல்லா வறுபட்டு எடுத்து அப்படியே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறதுல சேர்த்துருங்க. இங்கே பாருங்கள், கல் உப்பு ஒரு 2 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கேன். எதுக்கு இந்த கல் உப்பு சேர்க்குறேன்னா, பொடி கலர் மாறாமல் இருக்கும். அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்லா ஆறெடுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிடலாம். ஃபஸ்ட்டு மிளகாவை சேர்த்து அரைச்சிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இந்த மிளகாவுடைய காம்பெல்லாம் நீக்கிடுங்க. நீக்கிட்டு அரைக்கலாம். இங்கே பாருங்கள், மிளகாய் சேர்த்துருக்கேன். இது கூடவே இந்த கருவேப்பிலையும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள், நல்லா அரைச்சிட்டேன். நெடி பயங்கரமாக ஏறுது. வரமிளகாய் இல்லையா, நாங்கள் வச்சுருக்குறோம். மசாலாலாம் சேர்த்து ஜாருக்கு மாற்றிடுங்க. இங்கே பாருங்கள், எல்லாமே சேர்த்துட்டேன். கல் உப்பு, இங்கே பாருங்கள், மஞ்சப்பொடி 3 டீஸ்பூன். எல்லாமே நல்லா நைஸாக வர்ற மாதிரி அரைச்சிடுங்க. தண்ணி விடக்கூடாது. நம்ம பண்ணுறது சாம்பார் பொடி, அப்படியே அரைங்க.
ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் சாம்பார் பொடி ரெடியாக இருக்குது. சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல வாசனையாக இருக்குது. இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நல்லா ஒரு பாக்ஸில் சூடு ஆறுனதுக்கப்புறம் நிறைய அரைக்கிற மாதிரி இருந்தால் கிலோ கணக்கில் ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சிடுங்க. அப்படியே மிக்சிலே அரைக்கிற மாதிரி இருந்தால் ஜல்லடை வச்சு சலிச்சிடுங்க. இங்கே பாருங்கள் ஜல்லடை வச்சு சலிச்சிட்டு திரும்பவும் இன்னொரு டைம் அரைச்சி அதே மாதிரி ஜலிச்சிட்டு சேர்த்துக்குங்க. இங்கே பாருங்கள் இப்போ நம்ம கொஞ்சமாக இருக்குதுன்றதால நான் ஜலிக்கலை, அப்படியே சேர்த்துக்கிறேன். இங்கே பாருங்கள் சாம்பார் வச்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும். சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்குங்க. நல்லா கொதித்து இறக்கும்போது ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலையும் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு சாப்பிட்டு பாருங்கள், அற்புதமாக இருக்கும். பெருங்காயத்தூள் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்குங்க தளித்து கொட்டும் போது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சாம்பார் பொடி. இங்கே பாருங்கள் இவ்வளோ ஒரு வாசனையாக இருக்க பாருங்கள், கம கம கமன்னு ஜோராக இருக்குது பாருங்கள் சாம்பார் பொடி. இங்கே பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ரசம் வச்சா கூட அதில் இவ்வளோண்டு 1/2 டீஸ்பூன் இவ்வளோ போதும், நீங்கள் அதில் சேர்த்து சாப்பிட்டு பாருங்களா, ரசம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏதாவது பொரியல் ரெடி பண்ணுறீங்கன்னா கூட அப்போ கூட இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள் சாம்பார் பொடி சூப்பராக இருக்க பாருங்கள். எல்லா வித காய்களும் ரெடி பண்ணி சாம்பார் சேர்க்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா ஆற வச்சுட்டு ஒரு ஜாரில் சேர்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் சாம்பார் பொடி தான் ரெடி பண்ணியிருக்கேன், ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உட்காந்து பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.